ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பிஸ்னஸுடைய ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே எதையெல்லாம் பதிவு பண்ண முடியும் அப்படின்றது தெரியுமா? இது தெரிஞ்சாதான் நம்மளுடைய பிஸ்னஸ் உரிமைகளை நம்மளால் சரிவர பாதுகாக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா எதையெல்லாம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே ரெஜிஸ்டர் பண்ண முடியுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆசையை, அந்த கனவை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ட்ரேட்மார்க்னா என்ன, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, எந்த பேர்கள்லாம் ட்ரேட்மார்க்கில் ரெஜிஸ்டர் ஆகும், அப்ஜெக்ஷன்னா என்ன, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதையெல்லாம் நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே பதிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. முதல் விஷயம் லோகோஸ். லோகோ அப்படின்றது கம்பெனி நேம் இல்லை பிராண்ட் நேமுக்கு லோகோ இருக்கும் இல்லையா, அந்த லோகோவை நீங்கள் ட்ரேட்மார்க் கீழே ரெஜிஸ்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, ஆப்பிள் கம்பெனியோட லோகோ, அதே மாதிரி நைக்கியோட லோகோ. இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனி லோகோ இல்லை பிராண்டோடைய லோகோவை நீங்கள் ட்ரேட்மார்க் கீழே பதிவு பண்ண முடியுங்க. இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது வேர்ட் மார்க், அதாவது கம்பெனியோட இல்லை பிராண்டோடைய பேரையும் நம்ம ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்க. நீங்கள் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க, உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே நீங்கள் ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை உங்களோட பிராண்டோடைய பேர் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே நீங்கள் ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த கம்பெனியோட பேர் இல்லை அந்த பிராண்டோட பேர், அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதை ட்ரேட்மார்க்கை வேர்ட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டாடா குரூப் இருக்குது, இல்லைனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இதுதான் ட்ரேட்மார்க்கோட வேர்ட் மார்க் அப்படின்ற கேட்டகரியில் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அடுத்து மூணாவது ஸ்லோகன்ஸ். இதை நம்ம டேக்லைன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிராண்டோடைய விஷன், மிஷன் இல்லை நம்ம பிராண்டோடைய குவாலிட்டி பற்றிலாம் நம்ம ஒரு பஞ்ச் லைன் மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் டேக்லைன் இல்லைனா ஸ்லோகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு தில் மாங்கே மோர், இது எந்த ப்ராடக்டோடைய டேக்லைன் நீங்களே கமெண்ட் பண்ணுங்களேன். இதே மாதிரி டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அமுலோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இந்த டேஸ்ட் ஆஃப் இந்தியா, தில் மாங்கே மோர், இதெல்லாம் தான் ஸ்லோகன்ஸ் இல்லைனா டேக்லைன்ஸ்னு சொல்கிறோம். இதையுமே நம்ம ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அடுத்த தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் இப்போ தான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கணும், என்ன லைசன்சஸ் எடுக்கணும், அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நாலாவது அப்ரிவேஷன்ஸ், அதாவது பெரிய பேர்கள் இருக்கும், அதோடைய சுருக்கத்தை ஒரு பிராண்டாக பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதோடைய சுருக்கம். ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், அதோடைய சுருக்கம் ஓஎன்ஜிசி. ஸோ இந்த மாதிரியான சுருக்கங்கள், அதாவது அப்ரிவேஷன்ஸையுமே நம்ம ட்ரேட்மார்க்கை பதிவு பண்ண முடியுங்க. அடுத்து அஞ்சாவது நம்பர்ஸ். ஒரு ஸ்டாண்டலோன் நம்பராக இருக்கலாம், இல்லை ஆல்ஃபா நியூமெரிக் நம்பராகவும் இருக்கலாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7up அப்படின்றதும் நம்ம ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாதிரி 501 பார் சோப். ஸோ இந்த மாதிரியான ஆல்ஃபா நியூமெரிக் ஆர் நம்பர்ஸ் இதையுமே நம்மளால் ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அடுத்து ஆறாவது மோஷன் சைன்ஸ், அதாவது ஒரு சில அனிமேட்டட் வீடியோஸ் இருக்குங்க, அதையே ஒரு பிராண்ட் இமேஜாக காமிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் உடைய அந்த ரோரிங் லயன் இருக்கும், அதுவுமே ஒரு அனிமேட்டட் கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன். இதையுமே நம்ம ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்க. உதாரணத்துக்கு நம்ம அந்த ஏவிஎம் உடைய அந்த உலக உருண்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மோஷன் இமேஜஸ் கூட நம்மளால் ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்க. அடுத்து ஏழாவது ட்ரேட் ட்ரெஸ்ஸுங்க, அதாவது பேக்கேஜோட டிசைன் இருக்குது இல்லைங்களா, நிறைய கம்பெனிஸ் மெனக்கெட்டு உட்காந்து அவங்களோட பேக்கேஜ் டிசைன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் உடைய அந்த டீ பேக்கேஜோடைய டிசைன், இல்லை ஆச்சி மசாலாவோட அந்த மசாலா பேக்கெட்டோட டிசைனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இதையுமே நம்ம ட்ரேட்மார்க்கை கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து எட்டாவது சவுண்ட் மார்க். ஒரு சில சவுண்ட் கேட்டாலே நம்ம அந்த பிராண்டோட அசோசியேட் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு பிரிட்டானியா அப்படின்னு சொன்னாலே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இந்த ஒரு சவுண்ட் வரும்.
இந்த சவுண்டை கேட்கும் போது நம்ம பிரிட்டானியாவோட அசோசியேட் பண்ணிப்போம். இதுவுமே ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி தான். அதனால இதையுமே நம்ம ட்ரேட்மார்க் கீழே பதிவு பண்ணலாங்க. அதே மாதிரி இப்போலாம் ரீசெண்டாக ஒரு ஓடிடி சேனல் இருக்கு இல்லைங்களா, நெட்ஃப்ளிக்ஸ், அதோடைய சவுண்ட் மார்க் இதுதான். ஸோ இந்த சவுண்டெல்லாம் கேட்கும் போது நம்ம அந்த பிராண்டோட அசோசியேட் பண்ணிப்போம் இல்லைங்களா, அதனால் இதையுமே ட்ரேட்மார்க் கீழே நம்மளால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அடுத்து 9வது விஷயம் ஸ்மெல் மார்க். ஒரு சில ப்ராடக்ட்டுடைய ஸ்மெல் வரும் பொழுதே இது அந்த ப்ராடக்ட்டு இல்லை இது அந்த பிராண்ட் அப்படின்னு நம்மளும் அசோசியேட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு பான்ஸ் பவுடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஸ்மெல் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்மெல்லையுமே நம்ம ஸ்மெல் மார்க் அப்படின்ற கேட்டகரி கீழே ட்ரேட்மார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுங்க. ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய சுமிட்டோமோ அப்படின்ற ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவங்களோட டயரோடைய ஸ்மெல்லை ட்ரேட்மார்க் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இன்னைக்கு எதையெல்லாம் நம்மளால் ட்ரேட்மார்க் கீழே ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இதே மாதிரி ட்ரேட்மார்க் பற்றின வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.